சுமதி, சுமதியா இது? அடே அப்பா, ஐயோ வெக்கம்மா. நீ பிறந்து இத்தனை வருஷத்துல ஒரு நாளாவது வெக்கப்பட்டிருக்கியா? புடவைய கட்டின உடனே இந்த வெக்கம் எங்க இருந்துதான் இப்படி வந்ததோ? ஐயோ வெக்கப்படுறியே. ஐயோ இந்த சந்தோஷத்தை என்னால் தாங்க முடியலையே. நான் இப்ப உடனே சுத்தி போட்டாகணும். இதெல்லாம் பத்தாது. பட்லி வாங்க வாங்க. வணக்கங்க. என் பேர் நடேசன். நான் தான் ரிட்டையர்ட். அடே, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த காலத்துல கேசுகளை ஓடி ஓடி பிடிச்சவராச்சே. உட்கார்ந்து பேசலாம். என்ன விஷயமா வந்தீங்க? மிஸ்டர் வேலனை பத்தி. சார், இங்க எதை பத்தி வேண்டாலும் பேசுங்க, அந்த பயலை பத்தி மாத்திரம் பேசாதீங்க. ஏன் சார் கோவப்படுறீங்க? என்ன இருந்தாலும் அவர் உங்க பிள்ளை தானே சார்? இல்ல பின்ன என்ன சார்? எனக்கு இருக்கிறதா 3 பசங்க. ஒருத்தன் அமெரிக்காவில பிசினஸ் கவனிச்சுக்கிறான், இன்னொருத்தன் துபாயில குப்பை கொட்டுறான். இங்க இருக்கிற மில்லுகளை எல்லாம் இந்த வேலை கவனிச்சுக்க சொன்னா எனக்கு இசையில தான் விருப்பம்னு மெட்ராஸ் போயிட்டான் சார். போடா கழுதைன்னு தண்ணி தொளிச்சு விட்டேன். ஓஹோ, இதானா சார்? இதுக்கு ஏன் சார் கோவப்படுறீங்க? இசையில ஆர்வம்னு வந்துட்டா இழிஞ்சது போங்க. நீங்க என்ன அவனுக்கு சப்போர்ட்டா? இசையில விருப்பம் உள்ளவெல்லாம் இசை ஞானி ஆயிட முடியுமா? போய் அவனுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புங்க சார். அப்போ நான் வரேன் சார். உங்க பையனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பையன் விஷயத்துல சந்தோஷப்படுற ஒரே ஆள் இவர்தான் போல இருக்கு. அடாடா, என்ன பண்ணுவு, என்ன அடக்கம் ஒடுக்கம். கும்பிட்டுக்கிட்டே வர்றானுங்க. தேர்தல் நிக்க போறானுங்களா? ஐயா, தெய்வம் மாதிரி இருந்து இந்த காதல் கவராம காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி. என்ன நன்றி 5 பேர் சொல்றீங்க? நீ ஒருத்தன் தானே சொல்லணும். பொண்ணு பேர் பாஞ்சாலியா? இல்லீங்க, சுமதிங்க. பாத்தீங்களாடா, உங்களால சுமதிக்கு கெட்ட பேரு. பாஞ்சாலி நல்ல பேர் தானே? ஐயா, உங்களுக்கு நாங்க ரொம்ப சிரமம் கொடுத்துட்டோம். கஷ்டம்னு யார் வந்தாலும் அவங்க கஷ்டம் தீர்றதுக்கு வழி செய்யறது தான் என் குணம். இருந்தாலும் இவ்வளவு பெரிய மனுஷரை பொய் சொல்ல வச்சுட்டோமே. 501. ஏன்டா அவர்கிட்ட போய் பார் சோப் எல்லாம் கேக்குறேன்? அவன் 501வது பொய்ய சொல்றானா? ஐயா, 500 பொய்ய நாங்க சொல்லிட்டோம். 501வது நீங்க சொல்ல வேண்டி வந்துருச்சேங்கிறதா எங்களுக்கு. காப்பி கேளு. இல்ல ஒண்ணு இல்லைங்க, அசிங்கமா ஏதோ கேக்குறான். கேளு, குடிச்சிட்டு போலாம். போட வரேங்க. வாங்க வாங்க. ஏய், புடவை கட்டி பொட்டு வச்சு இப்படி ஆளே மாறிட்டியே. எப்ப பார்த்தாலும் கலாட்டா பண்ணிட்டு இருந்த வேலை இப்படி ஒன்னு அடியோட மாத்துவார்னு நான் நினைச்சே பாக்கலடி. யாரு யாரு? வேற யாரும் இல்ல தாயம்மா, அந்த வேலந்தான். உன் பிறந்த நாள் அன்னைக்கு பூச்செண்டு கொண்டு வரும்போது என் விரல்லையே டிங் 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 பும்னு மீட்னானே, அந்த பையன் தானே? அடிய ராஜாத்தி, உன் மனசுக்குள்ள கோட்டை கட்டி குடியிருக்கிறவன் அந்த வேலன் தான். இத்தனை நாள் நீ என்கிட்ட சொல்லாமே இருந்துட்டியே. ஓ, நான் உங்களோட டூ. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? சுமதியை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப நாளா திட்டம் போட்டு நல்லவ மாதிரி நாடகம் ஆடிட்டு இருந்தேன். தாயம்மாவையும் சுமதியோட மாமாவையும் என்னால ஏமாத்த முடிஞ்சதே தவிர சுமதியை என் பக்கம் இழுக்க முடியல. அவ வேலனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்கன்னா அவனை இல்லாம பண்ணிடுறான். அவசரப்படாத. அவன் யாரோ கோயம்புத்தூர் கோடீஸ்வரம் விட்டு பையனா. ரொம்ப ஜாக்கிரதையா டீல் பண்ணணும். எனக்கு ஆரம்பத்திலேயே டவுட் தான். சும்மா ஒரு பொண்ணை போய் நொய்யி நொய்யி நோண்டிட்டு இருந்தா அவ எப்படி லவ் பண்ணுவா? கேட்டா டெக்னிக்கலு முரட்டு குதிரை அது இதுங்கிறது. என்னடா கோகாம பீஸ் பீஸ் ஆக்கி போடுவேன். நோ மேன், டூ மச். டேய் வேலா, இந்த கடல் அலையவே பார்த்துட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? ஊருக்கு போய் விவசாயத்தையாவது ஒழுங்கா பார்க்கலாம் இல்ல? டேய், இந்த கடல் அலை ஓஞ்சாலும் ஓயும், என்னோட லட்சிய அலை ஓயாது. அந்த குரங்கு குச்சியை வச்சுட்டு நிக்குதுல்ல, அது கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம். வாங்க வாங்க, நீங்க எப்படி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சார், இந்த கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வந்துடணும். இந்தாங்க. கண்டிப்பா வந்துடுறேன். நீங்க தான் இந்த கல்யாணத்துக்கு ட்ரம்ஸ் வாசிக்கணும். கண்டிப்பா வாசிடுறேன். ஆமா, மொத்தமா உங்க 4 பேருக்கு கல்யாணமா? ஐயா, எங்க 4 பேத்துக்கு இல்ல சார், சுமதிக்கு. அப்போ வேலை சரி கூட்டிட்டு வந்துருங்க. டேய் பூச்சி, இங்க பாருடா. டேய் மனோ, இங்க பாருடா.
டேய் வேலா இங்க பாருடா. சிங்கார வேலா ஐ ஆர்டின்ல அம்பு விட்டு யூ போட்டிருக்கு. ஐ லவ் யூன்னு அர்த்தம்.